நீங்க மந்த்லி லேக்ஸ்ல எப்படி சம்பாரிக்கிறது ஆன்லைன்ல அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம, அப்போ உங்களுக்கான சேனல் தான் இது. இன்னைக்கு Amazon.comல போயிட்டு வுட் யூ ராதர் புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த நீச் வந்து ரொம்ப நல்லா செல் ஆயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து இதுதான். வுட் யூ ராதர் புக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு, இப்போ வந்து நம்ம அதுக்கான பிஎஸ்ஆர் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பெஸ்ட் செல்லிங் புக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. சாதாரணமாக சேல்ஸ் ஆகிற புக் தான் இது. இப்போ இதோட பெஸ்ட் செல்லர் ரேங்க் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறத வந்து நம்ம டைப் பண்ணி இதுக்கான ராயல்ட்டி எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். $577 பெர் மந்த் இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 49,703 அவங்க வந்து சம்பாதிக்கிறது நியர்லி 50,000 இந்த ஒரு புக்கு வச்சு இவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் 3 வந்து இந்த புக்கோட சாம்பிள் வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வுட் யூ ராதர் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பேஜில் டைப் பண்ணியிருக்கு. இது வந்து 300 ப்ளஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த புக்கை பற்றின சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. அப்புறம் அனிமல்ஸ் அண்ட் பக்ஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ இந்த பேஜ்லேருந்து வந்து இவங்க வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த புக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ சாம்பிளை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இது வந்து லாஸ்ட் பேஜ். இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது ஸ்டெப் 4 நம்ம வந்து கேன்வாக்குள்ளே போயிட்டு இதே மாதிரி புக் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கஸ்டம் சைஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5 வந்து இந்த புக் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற புக்கோட சைஸ் வந்து 6/9. ஸோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் வருதா, இதை வந்து நம்ம கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்தது அமேசான் கேடிபிக்காக நம்ம புக் வந்து க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து மார்ஜின் செட் பண்ணணும். ஸோ அமேசான் கேடிபி மார்ஜின் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட புக் வந்து 24 to 150 பேஜஸ் இவ்வளோ தான் நம்ம புக் வந்து இருக்க போது. இதுக்கான மார்ஜின் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 0.375 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ரூலர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு 0.375 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரொம்ப எக்ஸாக்டாக பண்ண முடியாதுல்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம 4 சைடும் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து புக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக இப்போ வந்து நிறைய பேஜ் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம வந்து இப்போ நான் சும்மா இப்போ சாம்பிளுக்கு வந்து ஒரு 5 பேஜ் மட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெக்டாங்கிள் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நிறைய ரெக்டாங்கிள் வருது. எல்லாம் சும்மா சாதாரணமாக தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக அலைன் பண்ணிப்போம். கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்போது இது டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்குது, அதுக்காக டிரான்ஸ்பரன்சி குறைச்சிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே வந்து வுட் யூ ராதர் புக்காக நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியாச்சு. இது ஃபாண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பெருசு பண்ணிக்கலாம்.
இத வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உங்களோட புக் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸா குடுத்து. இப்போ வந்து இந்த புக்குக்கான கவர் பேஜ் அப்புறம் எப்படி அமேசான் கேடிபியில் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் கார்டில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக க்ரியேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணி மேக்கிங் சேனல். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கிட்ஸ் புக் அப்படிங்கிறதுனால நான் வந்து காமிக் சான்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அட்ராக்டிவான ஃபாண்ட் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி உங்கள் புக்கை வந்து அழகாக டிசைன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்களும் earn பண்ணுங்கள்.